எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் கடல் பகுதியை ஈரான் விடுவிக்க மறுத்தால் ஐஆர்ஜிசி ராணுவம் மீது அதிபயங்கர தாக்குதலை நடத்துவோம். ட்ரம்ப் திட்டவட்டம். 8 டெஸ்ட்ராயர், ஒரு விமானந்தாங்கி போர்க்கப்பலுடன் ஈரான் மீது படையெடுக்க தயாராகும் நேட்டோ நாடுகள். காமேனி மரணத்துக்கு பழி தீர்க்க இஸ்ரேல் மீது சராமாரியாக பேலிஸ்டிக் ஆயுதங்களை ஏவும் புதிய உச்ச தலைவர் முஜ்தபா காமேனி. மத்திய கிழக்குல மூர்க்கமா நடந்துட்டு இருக்க ஈரான் அமெரிக்கா போர்ன்றது இப்ப எந்த கட்டத்துல இருந்துட்டு இருக்குன்றது இந்த வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஜியோ பாலிடிக்ஸ் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்க பீப்புளுக்காக நாங்க நிறைய வீடியோஸ் கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அடுத்ததா அரசு வேலைக்கு முயற்சி பண்றவங்களுக்கும் மணி ஹேண்டலிங், மன அமைதியை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்காக சில புக்குங்களை டேக்டு ப்ராடக்ட்ஸா கொடுத்துருக்கோம். அதையும் போய் செக் பண்ணி பாருங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ள போகலாம். மத்திய கிழக்குல 11 நாள் கடந்து நடந்துட்டு இருக்க ஈரான் அமெரிக்கா இஸ்ரேல் போரோட தாக்கன்றது இப்ப எப்படி இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, ஈரான் நாட்டுல 7 நாளைக்கு மேல காலியா இருந்த உச்ச தலைவரோட பொறுப்புன்றது இப்ப முஜ்தபா காமேனி மூலமா நிரப்பப்பட்டு இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு எதிரான போரை அவர் தீவிரமாக்குறதுக்கு ஐஆர்ஜிசி ராணுவத்துக்கு உத்தரவிட்டிருக்கிறதாவும் குளோபல் மீடியாவா இருக்க தி சன் செய்தி வெளியிட்டிருக்காங்க. முஜ்தபா காமேனி அந்த நாட்டோட அதி உயர் தலைவரா பொறுப்புக்கு வந்து சரியா ஒரு நாள் கடந்திருக்கக்கூடிய நிலைமையில ஈரானோட ஐஆர்ஜிசி ராணுவ படன்றது 10 நாள் போர்ல இஸ்ரேலுக்கு எதிராக நடத்தின தாக்குதலை விட முஜ்தபா காமேனி பொறுப்புக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இஸ்ரேல் நகரங்களுக்கு எதிராக அதி தீவிர தாக்குதல் நடத்தி இருக்கிறதா தகவல் வந்திருக்குதுங்க. போரோட 11வது நாள்ல இஸ்ரேலோட தலைநகரமா இருக்க டெல் அவிவோ டார்கெட் பண்ணி 100க்கு அதிகமா ஷாகித் அட்டாக் ட்ரோன்ஸையும், அதுக்கப்புறம் அவங்களோட பேலிஸ்டிக் மிசைலா இருக்கிற 1 டன் எடை கொண்ட கெய்பர், அதுக்கப்புறம் 2 டன் எடை கொண்ட கோரம் ஷாகிர் 4 பேலிஸ்டிக் மிசைல்ஸ்ங்களை டெல் அவிவோல அமைஞ்சிருக்க இஸ்ரேல் ராணுவத்துக்கு சொந்தமான மிலிட்டரி அசட்ஸ் டார்கெட்டா வச்சும், அதுக்கப்புறம் ஐஃபா நகரத்தை டார்கெட் பண்ணியும் மார்ச் 9 அதுக்கப்புறம் மார்ச் 10 அன்னைக்கு தொடர்ச்சியா ஏவிக்கிட்டே இருந்ததா குளோபல் மீடியாவா இருக்க ஏபிடி செய்தி வெளியிட்டிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், கடைசி 48 மணி நேரத்துல மட்டும் ஈரான் ராணுவம் நடத்தி இருக்கிற தாக்குதலால சென்ட்ரல் இஸ்ரேல்ன்றது போன 2025 நடந்த 12 நாள் போரை விட பல மடங்கு அதிகமான பாதிப்பை இப்ப சந்திச்சிருக்குதுங்க. அதே சமயம் போரோட 9 நாள் வரைக்கும் உயிரிழப்பு கம்மியா இருந்த இஸ்ரேல் நாட்டுல கடைசி 48 மணி நேரத்துல மட்டும் பொருட்சேதமும் அதோடு சேர்த்து உயிர் சேதமும் அதிகமா ஏற்பட்டிருக்கிறதா தகவல் வந்திருக்குதுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்படி போர் ரொம்ப உக்கிரமா இருக்கக்கூடிய நிலைமையில ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் கடல் பகுதியை மையமா வச்சு ட்ரம்ப் குளோபல் மீடியாஸ் கிட்ட என்ன பேசியிருக்காருன்னா, வளைகுடா பகுதியில ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா நடத்திக்கிட்டு இருக்க போர் எப்ப முடியும் தான் நிறைய நிருபர்கள் என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நிருபர்கள் முன் வச்சிருந்த இந்த கேள்விக்கு ட்ரம்ப் என்ன பதில் சொல்லியிருந்தாருன்னா, ஈரான் நாட்டுக்கிட்ட விமானப்படைன்றது போர் தொடங்குறதுக்கு முன்னாடி ஏதோ கொஞ்ச அளவு இருந்துட்டு இருந்தது. அதுவும் போர் தொடங்கினதுக்கு அப்புறம் அமெரிக்க ராணுவம் நடத்தின தாக்குதல்ல ஈரானோட ஐஆர்ஜிசி ராணுவத்துக்கிட்ட விமானப்படைன்னு ஒண்ணு இருந்ததுக்கான அடையாளமே இல்லாத அளவுக்கு தான் அமெரிக்கா ஈரானை மாத்தி இருக்குது. இது மட்டும் இல்லாம வளைகுடாவில் இருக்கிற நாடுகளுக்கு அவங்க அச்சுறுத்தலை கொடுக்கறதுக்காக வச்சிருந்த போர் கப்பலுங்கள்ல 25க்கு அதிகமான போர் கப்பலையும் ஒரு ஃபத்தா நீர்மூழ்கி கப்பலையும் அமெரிக்க ராணுவம் அடிச்சிருக்குதுன்னு ட்ரம்ப் குளோபல் மீடியாஸ் கிட்ட பேசியிருக்காருங்க. கடைசியா குளோபல் மீடியாவை சார்ந்த நிருபர்கள் ட்ரம்ப் கிட்ட என்ன கேள்வியை முன் வச்சிருந்தாங்கன்னா, கச்சா எண்ணெய் விலைன்றது அமெரிக்காவில் மட்டும் இல்லாம ஐரோப்பிய கண்டம், ஆசிய கண்டத்திலும் எக்கச்சக்கமா ஏறிக்கிட்டு இருக்குது. அதுக்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்கன்ற மாதிரி அவங்க தரப்புல கேட்டிருந்தாங்க. மக்களே, ட்ரம்ப் இதுக்கு என்ன பதில் சொல்லியிருந்தாருன்னா, ஈரான் அரசாங்கம் அவங்களோட உயிர் நாடின்ற பெயர்ல அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் கடல் பகுதியை அவங்க இழுத்து மூடி வச்சிருக்காங்க. தன்னிச்சையா ஈரான் அரசாங்கம் பண்ணிருக்கிற இந்த செயலுக்கு அவங்க கண்டிப்பா தண்டிக்கப்படுவாங்க. இன்னும் 2-3 நாள்ல ஈரானோட ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் கடல் பகுதின்றது அமெரிக்காவோட கட்டுப்பாட்டின் கீழே கொண்டு வரப்பட இருக்குது. இதை ஈரான் ராணுவம் தடுக்க நினைச்சாங்கன்னா வரலாற்றுல அவங்க இதுவரைக்கும் அனுபவிக்காத அளவுக்கு ஈரான் நாட்டோட கட்டமைப்புகளை திரும்பவும் புதுப்பிக்க முடியாத அளவுக்கு அதிபயங்கர தாக்குதலை அமெரிக்கா நடத்தியே தீருன்ற மாதிரி ட்ரம்ப் பகிரங்கமா மிரட்டியிருக்காருங்க. கடந்த ஒரு வாரத்துக்கு மேல ஈரானோட ஐஆர்ஜிசி ராணுவ படை ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் கடல் பகுதியை மூடி வச்சிருக்கிறதுனால என்னென்ன மோசமான விளைவுகள்லாம் உலகத்துல ஏற்பட்டிருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவோட ஷேர் மார்க்கெட் உட்பட உலகத்துல வளர்ந்து வர பல நாடுகளோட ஷேர் மார்க்கெட்டும் சொல்லிக்க முடியாத அளவுக்கு பல வீழ்ச்சிகளையும் பாதிப்புகளையும் சந்திச்சுக்கிட்டு இருக்கிறதா டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்டுங்க சொல்றாங்க. இது மட்டுமா, உலகத்துல ஏதோ ஒரு மூலையில நடக்கிற போர் உலகத்தோட எல்லா மூலைகள்லயும் பாதிப்பை ஏற்படுத்தும் சொல்லுவாங்க. அதுக்கு ஏத்த மாதிரி இந்தியாவுல எல்லா பகுதியிலையும் ஈரான் போர் எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருக்குதுன்னா, வீட்டு உபயோக சிலிண்டரோட விலைன்றது கொஞ்சம் கொஞ்சமா ஏறிக்கிட்டே இருக்குதுங்க. இதை விட மோசமா என்ன விஷயம் அரங்கேறிட்டு இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, ஹோட்டல்ஸுக்கும் மத்த வணிக நிறுவனங்களுக்கு பயன்படுத்துற வணிக சிலிண்டர்ன்றது பெரிய தட்டுப்பாடை சந்திக்க ஆரம்பிச்சிருக்குது. இந்தியாவுல ஏற்பட்டிருக்க இந்த இயற்கை எரிவாயு பிரச்சனை சம்பந்தமா இந்திய அரசாங்கம் என்ன சொல்லிருக்காங்கன்னா, 10 நாள கடந்து நடந்துட்டு இருக்க ஈரான் அமெரிக்கா போரால இந்தியா மட்டும் இல்லாம பல நாடுகள்லயும் எல்பிஜி கேஸுக்கு தட்டுப்பாடு அதிகமா இருக்குதுன்றது என்னமோ உண்மைதான். அதே சமயம் இந்தியாவுல பொதுமக்களுக்கு கிடைக்கிற கேஸ் சிலிண்டர்ல எந்த பிரச்சனையும் இல்லாத அளவுக்கு எல்லாத்தையும் சரியா பண்ணிக்கிட்டு இருக்கிறதா இந்திய அரசாங்கம் சொல்லியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்பவே இந்தியாவுல வணிக சிலிண்டரோட தட்டுப்பாடு அதிகமானதுனால பெங்களூரு, சென்னை, ஹைதராபாத், மும்பை, டெல்லி உட்பட இந்தியாவோட எல்லா நகரங்கள்லயும் எல்பிஜி கேஸ் தட்டுப்பாடு காரணமா ஹோட்டலுங்களை நடத்த முடியாத நிலைமை ஏற்பட்டிருக்கிறதா செய்தி வெளியாயிருக்குதுங்க.
இந்தியாவில மட்டும் நிலைமை இப்படி மோசமா இல்லங்க. ஐரோப்பிய யூனியன்ல இருக்க 27 நாடுகளும் அரபு நாடுகள்ல இருந்து தடையில்லாம கிடைச்சிக்கிட்டு இருந்த கச்சா எண்ணெயும் கேஸும் வராதனால என்ன பண்றதுனே தெரியாம அவங்களும் கலக்கத்துல தான் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அதுலயும் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் கடல் பகுதி மூடப்பட்டதனால உச்சகட்ட கோவத்துக்கு போயிருக்க பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் உலக பொருளாதாரத்தை காப்பாத்துற நோக்கத்தோட ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் கடல் பகுதியை ஈரான் கிட்ட இருந்து மீட்கிற நடவடிக்கையா பிரான்ஸும் நேட்டோ ராணுவமும் ஈரானுக்கு எதிராக தாக்குதல் நடத்த போறதா அவர் தரப்புல அறிவிச்சிருக்காருங்க. முதல் கட்டமா பிரான்ஸுக்கு சொந்தமான 8 டெஸ்ட்ராயர் போர் கப்பலுங்களும் அதுக்கப்புறம் ஒரு விமானந்தாங்கி போர் கப்பலும் இன்னும் 2 நாளுக்குள்ளார ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் கடல் பகுதி அடையுன்ற மாதிரி பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் ஈரானுக்கு எதிராக தன்னோட ஸ்டேட்மெண்ட்டை வெளியிட்டு இருக்காரு. நேட்டோ நாடா இருக்கிற பிரான்ஸ் ஈரானுக்கு எதிராக போர்ல குதிக்கிறது சம்பந்தமா டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்டுங்க என்ன சொல்றாங்கன்னா, மிடில் ஈஸ்ட்ல ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் போர் தொடங்கி 10 நாள கடந்திருக்குது. இந்த 10 நாளா ஐரோப்பிய நாடுகள்ல வல்லரசா இருக்கிற பிரான்ஸ், பிரிட்டன், ஜெர்மனி மாதிரியான நாடுங்க என்ன பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னா, ஈரான் நாட்டுக்கு எதிராக அமெரிக்கா திடீர்னு போர தொடங்கி இருக்கிறது மத்திய கிழக்கு மட்டும் இல்லாம உலக பொருளாதாரத்திலையும் பாதிப்பை ஏற்படுத்தும். சீக்கிரமாவே அமெரிக்காவும் ஈரானும் அமைதியா டிப்ளமேட்டிக்கா பேசி போற முடிவு கொண்டு வரணும் தான் இந்த வல்லரசு நாடுங்க பேசிட்டு இருந்தாங்க. இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாலும் அமெரிக்காவை ஐரோப்பிய நாடுகளால என்னைக்குமே எதிர்க்க முடியாதுன்றதுனால மிடில் ஈஸ்ட்ல 11 நாள் கடந்து நடந்துட்டு இருக்க இந்த போர்ல அமெரிக்காவுக்கு மறைமுகமா எல்லா சப்போர்ட்டையும் நேட்டோ நாடுங்க கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அதுலயும் பிரான்ஸ், பிரிட்டன் மாதிரியான நாடுகளுக்கு மத்திய கிழக்குல இருக்கிற அரபு நாடுகள்ல ராணுவ தளங்களும் இருக்குதுங்க. இதையும் தாண்டி ஈரான் அரபு நாடுகளை ரவுண்டு கட்டி அடிச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு ஐரோப்பிய நாடுங்க குதிச்சு போறதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னா, அரபு நாடா இருக்க சவுதி அரேபியா, கத்தார், குவைத், பஹ்ரைன் மாதிரியான நாடுகள்ல அமெரிக்காவோட எண்ணெய் நிறுவனங்களும் தொழில் நிறுவனங்கள் மட்டும் இல்ல வல்லரசுங்களா இருக்க பிரிட்டன், பிரான்ஸோட நிறுவனங்களும் அங்க மத்திய கிழக்குல இயங்கிட்டு இருக்குதுன்னு குளோபல் மீடியாவா இருக்க ஏபிடி செய்தி வெளியிட்டு இருக்காங்க. அதே சமயம் இப்ப நடந்துகிட்டு இருக்க போர்ல இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு எதிராக ஈரானோட IRGC ராணுவ படை எந்த அளவு பேலிஸ்டிக் மிசைல்ஸ்ங்களையும் காமிகேசி ட்ரோன்ஸ்ங்களை ஏவி விட்டுட்டு இருக்காங்களோ அதுல கொஞ்சமும் குறை இல்லாம தான் யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், கத்தார், குவைத் நாடுகளையும் குறி வச்சு தினம் மிசைல்ஸ்ங்களையும் ட்ரோன்ஸ்ங்களையும் இஷ்டத்துக்கு ஏவி விட்டுட்டு இருக்காங்க. அதுலயும் முஜ்தபா காமேனி அதி உயர் தலைவரா பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் தான் அரபு நாடுகளுக்கு எதிராக IRGC ராணுவம் நடத்திக்கிட்டு இருக்க தாக்குதல் முன்ன விட அதிகமா இருக்கிறதா தகவல் வந்திருக்குதுங்க. அதுலயும் இப்ப ஈரானோட பேலிஸ்டிக் மிசைல்ஸ்ங்க பஹ்ரைன் நாடு மட்டும் இல்லாம ஈராக்லயும் போய் விழுந்திருக்கிறதா தகவல் வந்திருக்குதுங்க. இது எல்லாத்தையும் தாண்டி 2வது தடவையா துருக்கி நாட்டுக்குள்ளாரையும் ஈரானோட பேலிஸ்டிக் மிசைல்ஸ்ங்க நுழைஞ்சதுனால கொதிப்படைஞ்ச துருக்கி ஈரானுக்கு எதிராக இப்ப என்ன சொல்லிருக்காங்கன்னா, துருக்கி நேட்டோ நாடுன்றதுனால ஏர் டிஃபென்ஸ் கட்டமைப்புன்றது பலமா இருந்துட்டு இருக்குது. இதனால ஈரான் அனுப்பின பேலிஸ்டிக் மிசைல்ஸை நாங்க வானத்திலே தகர்த்து அடிச்சிட்டதா துருக்கி சொல்லிருக்காங்க. இதுக்கு மேலே இந்த மாதிரியான காரியத்தில் ஈடுபட்டா துருக்கி ராணுவன்றது ஈரானுக்கு எதிராக தாக்குதல் நடத்தவும் தயங்காதுன்ற மாதிரி அவங்க தரப்புல சொல்லிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்படி எல்லாம் அரபு நாடுகள்ல இருக்க அமெரிக்கா, அதுக்கப்புறம் ஐரோப்பிய நாடுங்க சம்பந்தப்பட்ட எல்லா இடங்களையும் குறி வச்சு ஈரானோட IRGC ராணுவம் மிசைல்ஸ்ங்களை ஏவிக்கிட்டே இருக்கிறதுனால தான் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் கடல் பகுதியை காப்பாத்துறதுக்கும் அதுக்கப்புறம் போர்ல அமெரிக்காவுக்கும் துணை நிக்கணும்ன்ற எண்ணத்தோட தான் ஏர்கிராஃப்ட் கேரியரையே அனுப்புறதுக்கு அவர் முடிவு பண்ணிருக்கிறதா டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்டுங்க சொல்றாங்க. ஈரானுக்கு எதிராக தாக்குதல் நடத்த பிரான்ஸ் உள்ள வர பட்சத்துல பிரான்ஸ் தொடர்ந்து மத்த நேட்டோ நாடுகளும் போருக்குள்ளார வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புங்க இருக்கிறதா சொல்லப்படுதுங்க. ட்ரம்ப் ஈரானுக்கு எதிராக இப்பவே 11 நாள் நேரடியா போர் நடத்திட்டாரு. இதுக்கு மேலேயே அவரால் தனியா போர் நடத்துறதுன்றது சிரமமான விஷயமா இருக்கும். அதனாலதான் ஐரோப்பிய நாடுகளோட பேச்சுவார்த்தை நடத்தி உருண்டு புரண்டாவது நேட்டோ ராணுவத்தையும் எப்படியாவது அவர் போர்ல இழுத்து விட பாக்குறாருங்க. ஈரானுக்கு எதிராக தாக்குதல் நடத்த அமெரிக்காவால இப்ப வரைக்கும் தரைப்படை அனுப்ப முடியலங்க. அவசரப்பட்டு தரைப்படை அனுப்பினா அமெரிக்காவுக்கு ஏற்படுற இழப்புங்க சொல்லிக்க முடியாத அளவுக்கு அதிகமா இருக்கும்னு ஈரான் போற முன்ன நின்று நடத்திக்கிட்டு இருக்க அமெரிக்காவோட ராணுவ தளபதியா இருக்க டேன் கெயின் ட்ரம்ப் கிட்ட சொல்லிருக்கிறதா தகவல் வந்திருக்குதுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு பக்கம் இருக்க போருக்கு மத்தியில சவுதி அரேபியாவுக்காக பேசுறன்ற பேர்ல பாகிஸ்தான் வேற ஈரானை சீண்டிக்கிட்டு இருக்காங்க. பாகிஸ்தானோட அதிபரா இருக்க ஷெபாஸ் ஷெரீப் ஈரான் போர் சம்பந்தமா என்ன பேசி வச்சிருக்காருன்னா, சவுதி அரேபியாவும் பாகிஸ்தானும் 2025ல அணு ஆயுத போர் ஒப்பந்தத்தை போட்டிருக்கிறதுனால சவுதி அரேபியாவுக்கு எதிராக தொடர்ந்து தாக்குதல் நடத்தினா ஈரானை தாக்குவோன்ற மாதிரி பாகிஸ்தான் மிரட்டி இருக்காங்க. இப்ப வரைக்கும் பாகிஸ்தான் மேல மட்டும் கை வைக்காம இருக்கிற ஈரான் இதுக்கு மேல பாகிஸ்தான் மேலே ஏவுகணைகளை ஏவி விடுறதுக்கு அதிகமான வாய்ப்புங்க இருக்கிறதா குளோபல் மீடியாவா இருக்க டைம்ஸ் நவ் செய்தி வெளியிட்டு இருக்காங்க. ஈரானுக்கு எதிராக நேட்டோ போர்ல குதிப்பாங்களா? நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேங்க. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய ஆர்டிகல்ஸை படிச்சு தகவல் திரட்டி ஸ்கிரிப்ட் ரைட் பண்ணி தான் நாங்க இந்த வீடியோஸை உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். எங்களுக்காக நீங்க பண்ற பெரிய உதவி என்னன்னா சப்ஸ்கிரைப் பண்றது தாங்க. மேல உதவ நினைச்சீங்கன்னா யூடியூப்ல கொடுக்கப்பட்டிருக்க சூப்பர் தேங்க்ஸ் ஆப்ஷன் மூலமாவோ இல்லனா ஸ்கிரீன்ல தெரியுற QR கோடை ஸ்கேன் பண்ணி உங்களால முடிஞ்ச ஹெல்ப்பை எங்களுக்கு பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். அரசு வேலைக்கு முயற்சி பண்றவங்களுக்கும் மணி ஹேண்டலிங், மன அமைதியை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்காக சில புக்குங்களை டேக்டு ப்ராடக்ட்ஸா கொடுத்துருக்கோம். அதையும் போய் செக் பண்ணி பாருங்க. உலக அமைதியை பத்தி பேசுற வல்லரசுங்களோட அதிபருங்க போருங்களை அடியோட கைவிட்டு மக்களுக்கான அடிப்படை தேவையா இருக்க கல்வி, உணவு, இருப்பிடத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுங்க. அடுத்து ஒரு டிஃபென்ஸ் ஜியோ பாலிடிக்ஸ் தகவலோட நாளைக்கு உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட
உங்ககிட்ட இருந்து விடை பெறுவது ஆல் இன் தமிழ்.